வாழக்கூடிய ஒரு சுதந்திர வாழ்க்கையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுபோல நாமும் மாணவ செல்வர்களாக இருக்கிற நாம பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு வரோம்? முக்கியமா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒன்றை கற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், பள்ளிக்கூடத்துக்கு வரோம். அந்த ஒழுக்கத்தை ரொம்ப கடைபிடிக்கிறது மிக அவசியம். அது சின்ன வயசுலேயே நம்ம அதை கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வளர 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 நம்ம என்ன செய்வோம், ஒரு நல்ல ஒரு பண்பாடு உள்ள பிள்ளைங்களாம் நம்ம வளர முடியும். அதுக்கு உதாரணமாக போனால் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஏபிஜே கலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சரித்திரம் படைத்த விஞ்ஞானி என்ன செஞ்சாங்க, அவங்க வாழ்ந்து திகழ்ந்தாங்க. அவருக்கு முக்கிய காரணம் என்ன, அவங்க திருமணம் கூட பண்ணிக்கல. முக்கியமாக என்ன பண்ணாங்க, அவங்களோட பணி என்ன அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் என்ன செய்யணும், உருவாக்கணும். இந்த மாணவர்களை உருவாக்கிட்டோமா நாடு என்ன செய்யும், வல்லரசு ஆயிருங்கிறது தான் அவரோட கனவு. 2020 நம்ம நாடு வல்லரசு ஆகும்னு கனவு கண்டார் ஏபிஜே கலாம். அந்த கனவை நீங்கள் என்ன பண்ணணும், அதை மதிக்கணுமா மதிக்கக்கூடாதா, மதிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம கூடி ஒரு நாளில் மிட்டாய் கொடுத்து நம்ம கொடியேற்றிட்டு வணக்கம் சொல்லிட்டு போகிறதுக்காக நம்ம எல்லாம் நீங்கள் என்ன செய்யலை, கூடலை. நம்ம ஒருமைப்பாட்டை காப்பாற்றணும். நம்மளோட நாட்டோட பண்பாடை நம்ம என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். இது எதுக்கு நினைவு கூறணும் அப்படின்னா, இதுக்கு எவ்வளோ பேர் ரத்தம் சிந்தியிருக்காங்க, எவ்வளோ பேர் பயங்கரமாக போராடி இருக்கிறாங்க. இதை நினைக்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த தேசிய கொடியை ஏற்றி நம்ம மரியாதை செலுத்துகிறோம் அவங்களுக்காக. இந்த தேசிய கொடி நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப மதிப்பு மரியாதை நம்ம என்ன செய்கிறோம், வணங்குறோம். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த எத்தனையோ நம்ம சுதந்திர வரலாற்றில் நம்ம பிரட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்ணீரே வரும். சரித்திரத்தில் வராத சதி வழக்குன்னு சொல்லி ஒரு புத்தகம் நான் படித்தேன். ஏன்னா அழுகாத அந்த புத்தகத்தை படிக்க படிக்க என்னால் கண்ணீரை அடக்கவே முடியல. அந்த அளவுக்கு சுதந்திரத்துக்காக பயங்கரமாக பாடுபட்டுருக்குறாங்க. அதை நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், நிறைய அலட்சியமாக இது ஏதோ ஒரு திருவிழா மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், மக்கள் கொண்டாடுறோம். அப்படி நம்ம இதை திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்காக நம்ம என்ன செய்யலை, இங்கே வரல. அவங்கள பின்பற்றி நம்மளும் இந்த நாட்டை காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கூடி இருக்கணும். அதனால் மாணவ செல்வங்கள் ஆகி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாளில் ஒவ்வொரு உறுதிமொழி எடுக்கணும். நம்ம எதுக்கு உறுதிமொழி சொல்கிறோம்னா, நாட்டை கட்டி காக்க, நம்ம நாட்டை ஒழுக்க நெறியில் கொண்டு போக, ஒருபோதும் வன்முறையை நாடேன் அப்படின்னு உறுதிமொழி நம்ம எடுக்கணும். வன்முறைங்கிறது மாணவர்கள் கையில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அந்த வன்முறை இல்லாமல் இன்றைக்கி 6 நாள் என்ன செய்கிறாங்க, நம்ம மாணவர்கள் போராடி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, வாங்கி கொடுத்தாங்க. நம்ம தேசத்துக்கு நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி நம்மளும் வன்முறையை கையாளாமல் கடைசி வரைக்கும் ஒழுக்க நேரில் போனோம்னா நம்ம நாடு இன்னும் வல்லரசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் என்ன செய்து இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.